சூப்பரா இருந்துச்சு. சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. விஜய் அஜித் வந்து என்ட்ரி கொடுத்தாருல, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல படம் இப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து தனுஷ் ஃபேனு, ஆனா எனக்கு அஜித் படம் பிடிச்சிருந்துச்சு. நாங்க 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 நினைச்சு பார்க்காத அளவு இருந்துச்சு. மிஸ்ன்னு இல்லைங்க, நம்ம லாஜிக்லாம் எதிர்பார்க்க கூடாது இந்த மாதிரி படத்துக்கு. ஸோ அப்படி வந்து ஹாப்பியாக பார்த்துட்டு போகலாம். 2 மணி நேரம் வந்து ரியாலிட்டியை மறந்து நல்லா சந்தோஷமா லார்ஜர் தன் லைஃபாக ஒரு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஜிவியோட பிஜிஎம் ஸ்டார் மாறு, அதுவும் அந்த ரீமிக்ஸஸ்லாம் வேற லெவலு. சாங்ஸும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக பண்ணுறது வந்து கம்பேர் பண்ணும்போது அஜித்தோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு பேரும் இல்லை, நான் இனிஷியலாக நினச்சேன் இன்னும் ஒரு பெரிய வில்லனை போட்டிருக்கலாமோன்னு ட்ரெய்லரை பார்க்கும்போது நினச்சேன். ஆனால் மூவியில் வேற லெவலில் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தான் புரியுது. அர்ஜுன் தாஸ் சிம்பிளி நெயில்டு இட். நார்மலாக படம் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அஜித் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அஜித் ஃபேன்ஸ் மட்டும் தான் பிடிக்குமா? இல்லை, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா இருந்துச்சு, மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. லேக் ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் வரைக்கும் நல்லா இருந்துச்சு படம். எந்த கெட்டப் பிடிச்சிருந்துச்சு? சிம்ரன் பார்ட் ஒன்று வரும், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, டிசப்பாயிண்ட் ஆனீங்க? அதாவது பார்த்து டிசப்பாயிண்ட் இல்லை, லாஸ்ட் வரைக்கும் டிசப்பாயிண்ட் ஆகல, நல்லா இருந்துச்சு படம். நான் வந்து ஒரு பெரிய தலைவரோட ஃபேனு. நான் எந்த படமும் அவ்வளோ லைக் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன கிரேஸ்க்காக வந்தேன். பட் ஆனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி. எனக்கு அஜித் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பிடிக்காம போச்சு. பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, அது எதனாலன்னு எனக்கு தெரியல. பட் மூவி செம்ம நல்லா இருந்தது, ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறது, எல்லாமே பிடிச்சிருந்தது. அதில் அந்த ரேஸு, அந்த ஒரு ஃபார்ம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது படம். எங்கே கிரிஞ்சா இருந்துச்சா? அங்கே கிரிஞ்சா? அந்த சிம்ரன் இதில் எல்லாம் கிரிஞ்ச் இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்தது மூவி, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தது, நல்லா இருந்தது, சூப்பர். நான் ரொம்ப பெரிய தலைவர் ஃபேனு. ஓகே, நான் யார் படமும் அவ்வளோ லைக் பண்ணிலாம் பார்க்க மாட்டேன், லைக் பண்ணி பார்த்துருக்கேன். இன்னைக்கு நல்லா இருந்தது மூவி, சூப்பர். மூவி சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே வந்துச்சு. சிம்ரன் கம்பேக் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருந்தது. அஜித் செம மாஸ், எந்த கெட்டப், தீனா கெட்டப் வந்தாங்க, அதுக்கப்புறம் வாலி, பில்லா எல்லாமே வந்தாங்க. உங்களுக்கு அஜித் பிடிக்கும், அதெல்லாம் பிடிச்சது படம். ஆமா, இப்போ வந்து விஜய் ஃபேன்ஸோ, சூர்யா ஃபேன்ஸோ, ரஜினி ஃபேன்ஸோ அவங்களுக்கு படம் பிடிக்குமா? எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஃபேனுக்கும் பிடிக்கும். அவ்வளோ ஸ்டைலாக மாஸாக இருக்குது படம், செம சூப்பராக இருக்குது. எதுலேயுமே வந்து கொஞ்சம் கூட டிலே ஆகலை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. லேக்கா எதுவுமே ஆகலை, எல்லாமே. வில்லனு காமெடியாக தான் இருக்குது. அவரை பாரு, அந்த பழைய பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த ஒத்த ரூபாயும் தார அந்த சாங்கு, அப்புறம் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, எல்லாமே சூப்பராக இருக்குது. அந்த மியூசிக்கு இது புதுசாக இருக்குது. அது